யாரடி இவ? இவ்வளவுதான் குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் பண்ண அரசாங்கத்துல அனுப்பி வச்சிருக்காங்க. மூக்கு முடியுமா இருக்கா? யாரு வீட்டுக்கு சக்கரத்திய வர போறாளோ? என் பேரு சோலையப்பன். ஊர்ல எல்லாரும் என்ன சவுடான்னு கூப்பிடுவாங்க. உன் சிவப்புறானு எனக்கு தேவையில்லை. என்னமோ சொல்லணும் நீ. அது ஊரு ரொம்ப பொல்லாததுமா. உன்னை பார்த்தா பச்சை பிள்ளையாட்டம் இருக்கு. இந்த ஊர்ல 999 பேர் தான் இருக்குனுங்கிறது இன்னைக்கு நேத்து ஏற்பட்டது இல்ல, 300 வருஷத்துக்கு முந்தி வந்த சாபம். சாபம் இருந்தா இருக்கட்டும், இப்ப என்ன பண்ண சொல்ற? வேற ஒண்ணும் இல்ல, பேசாம வேலையை மாத்திட்டு வேற ஊருக்கு போயிரு. இல்லாட்டி உனக்கு முந்தி வந்தவங்க ஊர் கட்டுமானத்தை மீறினதுனால எப்படி செத்தாங்களோ அப்படி நானும் சத்துருவேங்கிறியா? தோடு, உனக்கு எப்படி அந்த பேர் வந்துச்சு? சின்ன வயதுல நிறைய தவிடு திம்பனா. இப்போ அதான் திங்குறேன்னு நினைக்கிறேன். அடுத்த நாட்டுல சந்திரனுக்கு ஆள் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. நீ என்னடானா சாபத்தை பத்தி பேசுற? எங்க அப்பா கருப்பு சட்டுக்காரரு, சுந்தரராஜன்னு பேரு. சாகர வரைக்கும் மூடத்தனங்களை எதிர்த்து போராடிட்டே இருந்தாரு, தெரியுமா? இனிமே வேலை விஷயத்தை தவிர ஏதாவது பேசினா டிரான்ஸ்பர் எனக்கு வராது, உனக்கு வரும். புரிஞ்சுதா? போ போ. அகிலாண்டேஸ்வரி பரமேஸ்வரி, என்னதான் நம்பி இருக்கேன் தாயே, என்னை கைவிட்டுடாதே தாயே. ஈஸ்வரி ஜெகதம்பி. என்ன கோட்டை வாசல்ல படுக்க போறேன், காத்து கருப்பு அடிச்சுடாம இருக்க ஏதாவது தாய்த்து கூட. வெள்ளி வச்சிருக்கிறியா? வெள்ளி? வெள்ளியா? வெள்ளிய நான் பார்த்ததே இல்ல. சின்ன வயசுல அருணாக்குடி போட்டிருந்தேன்னு எங்க அம்மா தான் சொல்லும். அட போடா அறிவு கட்டவனே, நீ நகை கடை வச்சிருக்கேன்னா வெள்ளி கேட்டேன், பணம் இருக்கான்னு கேட்டேன், புரியுதா? இல்லையே. அப்புறம் எதுக்கு தாயத்து கட்டணும்? கையில காசு இல்லாதவன் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான். வா இப்படி வா. இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுக்க. வெள்ளிக்கிழமை ராத்திரில மட்டும் இது வேலை செய்யாது. மத்த நாள்ல இதை நம்பி சுடுகாட்டுல கூட போய் படுத்துக்கலாம். வெள்ளிக்கிழமை ராத்திரி படுத்தா படுத்துக்கலாம், ஆனா எழுந்திருச்சு வர முடியாது. ஐயோ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எனக்கு வேணும். என்ன கப்பல் கவுந்துட்டு மாதிரி கலந்துல கை வச்சிருக்கீங்க? சின்ன வீட்டுக்கு வந்தா பெரிய வீட்டு ஞாபகம், பெரிய வீட்டுக்கு போனா சின்ன வீட்டு ஞாபகம். என்ன பாறையில ரசிக்கிறீங்க? பழைய ஞாபகமோ? பஞ்சவர்ணம், நீ என்ன நினைக்கிற, என்ன செய்யறாங்கிறது பெரிய மர்மமா இருக்கு. பாத்தீங்களா, இதுதான் உங்களுக்கும் எனக்கு இருக்கிற வித்தியாசம். 4 காலு நடுவுல ஒரு வால் இருந்தா அது நாய்த்தான்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா நீங்க அது கடிச்சாதான் தெரிஞ்சுப்பீங்க. நாயின்னு இப்ப நீ யார சொல்ற? என் குணம் தான் உங்களுக்கு தெரியுமே. யாராவது சுத்தினா நிறைவேற்றிட்டு போறேன். சுத்தி வளைச்சு பேசுற பழக்கம் எனக்கு இல்ல. ஏதாவது பேசுறதா இருந்தா பேசுங்க, இல்ல விலை கணக்கு படுங்க. உன் கூட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. என் மனசுல பட்டதே சொல்றேன். சகுனி சபதம் பண்ண மாதிரி நீ கூட இருந்தே கவுத்துக்கிட்டு இருக்கான்னு எல்லாரும் சொல்றாங்க. சொன்னா சொல்லிட்டு போறாங்க. இத பாருங்க, உங்களை ஓடு கவுத்துட்டு நான் மட்டும் மச்ச வீட்டுல வாழ முடியும்? உங்களோட சேர்ந்து நானும் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். பஞ்சவர்ணம், நான் திரும்பவும் சொல்றேன், உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அதுக்கு இந்த ஜென்மம் போதாதுங்க, அது கிடக்குது. அரசாங்கம் கூட தான் எவ்வளவோ திட்டம் போடுது, எல்லாமா ஜெயிக்குது. நான் சொல்றபடி கேளுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க எல்லா கடனையும் அடைச்சிட்டு நல்லபடியா இருவீங்க. பஞ்சவர்ணம், நிஜமா தான் சொல்றியா? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? இதுதானே பணத்தை வச்சு காணுமே. எதுக்கும் கேட்டு பார்க்கலாம்.
அடுக்கு பானையில இருந்த பணத்தை காணமே, யாராவது எடுத்தீங்களா? 2 பேரும் திருட்டு முடி முடிக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் எடுக்கலாமா? நானும் எடுக்கலம்மா. 2 பேரும் எடுக்கலைன்னா திருடனா வந்துட்டா மரியாதையா கொடுத்துருங்க. இல்லாட்டி நான் மந்திரம் போட்டு கண்டுபிடிச்சிருவேன். அப்புறம் சோறே போட மாட்டேன். எனக்கு தெரியவே தெரியாதும்மா. ஏனா உனக்கும் தெரியாதுல்ல? இருங்க வரேன். இத பாருங்க, இது மந்திரம் போட்ட மஞ்சப்பொடி. இத திருடவங்க தொட்டா ஒட்டிக்கிறோம், திருடாதவங்க தொட்டா ஒட்டாது. ஏய், சாமியை கும்பிட்டு தொடுங்க. நான் எடுக்கலமா. நான் எடுக்கலமா. நீ தொடுற. வேண்டாம், திருட்டு ராஸ்கல். பொடியை தொடாமலே கையெடுத்துட்டியா? இது மந்திர பொடியில ஒரு மண்ணு இல்ல. அவ திருடல, தைரியமா தொட்டா. நீ திருடி இருக்கிற, அதனால தொட பயந்துட்ட. மரியாதையா பணத்தை கொடுத்து. குப்பமா கிழவி கோடி சேலை கட்டினா தான் சாவு வரும்னு அழுதுச்சு. அதனால 23 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுத்தேன். ஏண்டா, எவ்வளவு நாளைக்குடா இப்படி வெகுடியா இருப்ப? இன்னொருத்தர் சாகிறதுக்கு நாம ஏண்டா காரணமா இருக்கணும்? தப்புத்தாம்மா, இனிமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். பட்டெழுந்து தெரிஞ்சுக்கிற புத்தியை விட படிச்சு தெரிஞ்சுக்கிற புத்தி தாண்டா நல்லது. இனிமேலாவது ஒரு காரியம் செய்யறதுக்கு முந்தி யோசி, செஞ்சுட்டு யோசிக்காது. பெல் அடிச்சுட்டே வரேனே, காது கேட்கலையா? வழியிலேயே நிக்கிறீங்களே. ஊரை விட்டு போயிடுன்னு ஜனங்கள் சொல்றது உன் காதுல இல்லையா? இன்னும் இங்க இருக்கியே. என்ன ஊரை விட்டு போய் சொல்ல நீங்க யாரு? என் பேரு வெள்ளச்சாமி அம்பலம். 9 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். எங்க அப்பா ஆயுள பாதி அங்கேயே கழிச்சாரு. அதனால ஜெயில் ஒன்னும் புதுசு இல்ல, அத பத்தி பயமும் இல்ல. சைக்கிளை விடு. நீ சிரிச்சு பேசுறதுனால நான் ஒன்னும் கோபிச்சுக்க மாட்டேன். நீ சின்ன பொண்ணு, நல்லபடியா ஊர் பக்கம் போய் சேரு. இல்லனா நான் இன்னொரு தடவை ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். நீ முதல்ல சொன்ன பாரு, அது நிச்சயம் நடக்காது. இப்ப கடைசியில சொன்னீங்க, அது வேணா ஒருவேளை நடக்கலாம். ஒரு டீ பேக்கெட் கொடுங்க. ஒண்ணு இல்ல. அந்த வர பாரு. இந்த ஊருக்குள்ள யாரு வர்றது வரக்கூடாதுங்கிற விவசாயே இல்லாம போயிடுச்சு. வாலி எடுத்துக்கடி, எப்படி தண்ணி எடுக்கிறான்னு பார்த்துடலாம். பஞ்சவர்ணம் பஞ்சவர்ணம். ஒரு முழம் பூ வாங்கிட்டு துப்பில்ல. மாயத்தை வளைக்கிறேன், வைகுண்டத்தை காட்டுறேன்னு சவுடால் அடிக்கிறீங்க. நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. தினம் ஒரு பந்து பூ வேணும்னு நான் பூக்காரிகிட்ட சொல்லி வச்சிருந்தேன். இங்க கொண்டாந்து கொடுக்கலையே. நான் லட்சுமிக்கு தான் கேட்டேன் நினைச்சு அவ அங்க கொண்டு போய் கொடுத்துட்டா. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. எது நடந்தாலும் நடக்கலனாலும் இது நடந்துடணும். இங்க எங்கடா வந்தா? இது நான் கேட்க வேண்டிய கேள்விப்பா. எப்பா உங்களுக்கு கொஞ்சமா இறக்க இருக்கா? அம்மா உங்களுக்கு என்னப்பா தப்பு பண்ணாங்க? ஏன் இவ பேச்ச கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு துரோகம் பண்றீங்க? படவா ராஸ்கல், மரியாதையா சொல்றேன், போடா வெளியே. போறப்பா. போறதுக்கு முந்தி உங்க 2 பேத்துக்கு நெஞ்சில குத்துற மாதிரி தர்மத்தை பத்தி 4 வார்த்தை சொல்லிட்டு போலாம் வந்தேன். போயிட்டு வரேன்னு சொன்னா கூட உதவிடும். எதுவும் பேசாத, போடா வெளியே, போடா வெளியே, போடா வெளியே.
பஞ்சவர்ணம், அவன் சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காத. அவங்க ஒன்றும் தரலைங்க. எனக்கே லட்சுமிக்கா படுற கஷ்டங்களை பார்க்க வேதனையா இருக்கு. அப்படி ஒரு ஒத்துமைக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? ஏங்க நீங்க தப்பா நினைக்கிறீன்னு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு. நான் பண்ண பாவத்துக்கு பிராய்ச்சிட்டுமா லட்சுமிக்கா குணம் ஆகிற வரைக்கும் அவங்க கால் சிறப்பா இருந்து பணிவிட செய்றீங்க. பஞ்சவர்ணம், உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. உண்மைதாங்க. அப்பதான் எனக்கு மனசாரும். ஏமா மீனா, கோயில் பக்கம் இருக்கிற ஆத்துக்கு தினம் ஏன் இப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? அண்ணி, இந்த காட்டுல இருக்கிற மஞ்சப்பூவுக்கு சக்தி இருக்கு. அதை பறிச்சு தலையில வச்சுக்கிட்டோம்னா நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்போ நீ ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ நினைக்கிறது என்னன்னு எனக்கு சொல்லுவியா? அதுக்குதானே உங்களை கூட்டி வந்திருக்கேன். இதோ இந்த பூதான், சரிங்க. அதை பறிச்சு தலையில வச்சுக்கிட்டு நினைக்கிறது என்னன்னு சொல்றேன். அப்பதான் பழிக்கும். இந்தாங்க. பார்க்கவே இல்லையே. இது எந்த பொண்ணாவது பார்த்தா பறிச்சு தலையில வச்சுக்கணுமா? இல்லைன்னா என்ன மதிக்காம போறியா? நீ போற காரியம் பழிக்காதுன்னு இந்த பூ பாப்பம் கொடுக்குமா? விளையாட்டு இல்ல, நீ ரசமா தான் சொல்றேன். அது இருக்கட்டும், நீ நினைக்கிறது என்ன சொல்லவே இல்லையே. சொன்னா தப்பா நினைச்சுக்கிற மாட்டீங்களே. என்ன கடை நாகராஜுக்கு என்ன ரொம்ப பிடிக்குது, எனக்கும் அவரை பிடிக்குது. நீங்க தான் நீ அண்ணன் கிட்ட எங்களை பத்தி சொல்லணும். சரி உக்காரு. நீ நினைக்கிறது நடக்கும். ஆனா அதுக்கு நீ வச்சிருக்கிற மஞ்சப்பூ காரணமா இருக்காது, நான் தான் காரணமா இருக்கேன். மஞ்சப்பூனால் தான் நடக்குதுன்னு நீ வேணா நினைச்சுக்க. என்ன கண்ணாரம் தவிச்சு போயிட்டேன். என்ன அந்த இடத்துல நீ எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. எந்த இடத்துலயா நான் அவளை எதிர்பார்க்கல. நீ எதுக்காக நீ நெருங்கி வரங்கிறது எனக்கு புரியல. நீ விலகி இருக்கிறதா உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. கண்ணாரம், கொஞ்ச நாளாக உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதுக்கு தாராள பாரு, என் துணியை கொடு, நான் போகணும். நீ வந்து எடுத்துக்கோ, அப்பதான் நான் வந்து நோக்கம் பூர்த்தி ஆகும். நீ ஒரு பொம்பளை தானா? உனக்கு மனசாட்சி இல்லையா? அவன் கேட்ட கேள்விதான் நான் திருப்பி கேட்கிறேன். நீ ஒரு பொம்பளை தானே? உனக்கு மனசாட்சியே இல்லையா? நீ எங்கடி இங்க வந்த? உன்ன மாதிரி திட்டம் போட்டு வரல, எதிர்பாராம தான் வந்த. எங்களுக்குள்ள 1000 இருக்கும். நீ அனாவசியமா தலையிடாத. தர்மத்தை மீறி நீ நடக்கிறது அவசியமான காரியம். அது நான் தப்புன்னு சொன்னா அனாவசியமான காரியமா? தர்மத்தை பத்தி நீ என்கிட்ட பேசாத. பஞ்சபாண்டவர் காலத்திலே 5 பேருக்கு ஒருத்தின்னு சொன்ன தர்மம் தான் இப்ப ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லுது. இது நாளைக்கே மாறாதுன்னு என்ன நிச்சயம்? உலகமே அழிஞ்சாலும் தாய்க்கும் மகனுக்கும் தப்பான உறவு என்னைக்குமே நடக்காதுடி. இது நடக்கும் அது நடக்காதுன்னு என்கிட்ட சொல்லாத. நான் நினைச்சா எதுவுமே நடக்கும். இன்னைக்கு பத்தினியா நடிக்கிற உன்னை நாளைக்கு நடத்த கட்டவான்னு என்னால் நிரூபிக்க முடியும். நான் நெருப்புல குளிச்சவன், உன்னால என்ன முடியுமோ